தருகிற தேவன் அநேகம் தேசங்களுக்கு, எல்லா தேசங்களுக்காகவும் கடந்த 39 ஹவர்ஸாக ஜெபித்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்பாராக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக செல்லும்போது இங்கு நான் உங்கள் மத்தியில் பாஸ்டர் ஜான் எம் பாஸ்கரன் அவர்கள் ஓப்பன் டோர் காஸ்பல் சர்ச் மிசிசாகா டொராண்டோ பக்கத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். சென்னையிலே வேதாகம கல்லூரியில் படித்துவிட்டு கடந்த 30 வருடங்களாக தேவனுடைய ஊழியத்திலே தேவன் அவர்களை ஒரு மேய்ப்பராக, போதகராக, இவாஞ்சலிஸ்டாக பயன்படுத்தி வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. வேதத்தில் உள்ள தேவனுடைய வேத வார்த்தைகளை தெளிவாகவும் கர்த்தருக்கு உண்மையாகவும் போதிக்கிற தேவ மனிதர். இப்பொழுதும் நான் அவர்கள் கர்த்தரை அறியாத குடும்பத்திலிருந்து ஆண்டவருக்காக அநேகம் தியாகங்களை செய்து ரட்சிக்கப்பட்டு பின்பு இப்பொழுது தேவன் அவர்களை மிகவும் ஆசீர்வாதமாக சபைகளுக்கு பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நான் எம் பாஸ்கரன் ஐயா அவர்களை கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி அழைக்கிறேன். தேவன் தாமே நம்ம எல்லாரோடும் பேசி நம்முடைய மன்னாவை நமக்கு தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தேசத்திலே இது காலை வேளை, மற்ற தேசங்களிலே ஒருவேளை இது இரவு வேளைகளாக இருக்கலாம். அருமையான இந்த வேளையிலே தேவனுடைய ஆலயத்தில் இந்த நேர்த்தியான ஒரு அருமையான ஒரு ஜெபக்கூடுகையிலே இந்த அடிமையை தேவன் தன்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி அழைத்தமைக்காய் முதலாவது தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த ஜெபக்கூடுகையை, இந்த 40 மணி நேரம் கூடுகை தவறாமல் செய்து கொண்டிருக்கிற இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி கூட்டி சேர்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான பாரமுள்ள வாஞ்சையுள்ள சகோதரி வேதா பீட்டர், அவர்களோடு இருக்கிற டீம், இன்னும் அவர்களோடு இணைந்து ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிற பிரேயர் வேரியர்ஸ் எனுமாய் ஊழியர்கள், விசுவாச குடும்பங்கள், ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய பெரிதான இனிதான நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. சகோதரன் ஆல்விஸ் ஜான் கானராஜ் என்னோடு கூட ஊழியத்தில் ஒரு சபை மூப்பராய், கொயர் கோஆர்டினேட்டராக, அவர்கள் ஒரு ஊழிய வாஞ்சை உள்ள ஒரு இந்த இளம் வயதில் இணைந்து செய்து கொண்டிருக்கிற இந்த அருமையான மகன் என்னை இப்பொழுது இந்த அருமையான ஜெபக்கூடுகைக்கு என்னை அழைத்து இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அழைத்தமைக்காய் நான் தேவனுக்கு நன்றி சொல்லி அருமையான சகோதரனுக்கும் நான் தோத்திரங்களையும் நன்றிகளையும் சொல்லுகிறேன். தொடர்ந்து இந்த ஜெபக்கூடுகை நிச்சயமாய் உலகத்துக்கு, மற்ற மக்களுக்கு தேவையான ஒரு கூடுகை. சாதாரணமாக மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம், ஆவியாவுடைய நடத்துதல் வேதத்தினுடைய காரியங்களை சொல்லி நடத்திட்டு போயிடலாம். ஆனாலும் 40 மணி நேரம் இன்றைக்கு கூடி அவர்களுக்காக அல்ல, உலகத்திற்காய், உலகத்தினுடைய மக்களின் ரட்சிப்புக்காய், மற்ற அநேகருடைய ஆசீர்வாதத்திற்காய் ஜெபிக்கும்படி கூடுகையில இணைந்து இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாஞ்சியோடு கூட செய்கிறது என்பது மிக அரிதான ஒரு காரியம். ஏனென்றால் நார்மலாக ஒவ்வொரு சபைகளிலும் ஒரு ஜெபக்கூட்டம் இருக்கிறது, பாஸ்டிங் பிரேயர் இருக்கிறது, ஜெபக்கூடுகை இருக்கிறது என்று அழைப்போமானால் சபையில 25% கூட வருவது கடினம்.
சபையில 100 பேர் இருப்பாங்கன்னா 20-25 பேர் கலந்து கொள்வது கடினமா இருக்கும். ஆனால் 40 மணி நேரம் தொடர்ந்து இந்த 2 தினமும் இப்படிப்பட்ட ஒரு ஜெபங்களை ஏறெடுப்பது அது மிக ஆசீர்வாதமான ஒரு காரியம். தேவன் தாமே இந்த அருமையான பாரமுள்ள சகோதரியை தேவனாகிய கர்த்தர் இன்னும் மேலும் மேலும் ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட ஊழியத்தை விட்டுவிடாதபடி செய்ய அவருக்கு எல்லா நன்மைகளையும் யாக்கோபு 1:17 படி அந்த நன்மையும் அந்த ஈவுகளும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது போல இந்த சகோதரிக்கு வந்து சேர வேண்டும் என்றும் நாங்கள் இனி எங்களுடைய ஜெபத்திலே தொடர்ந்து எங்களுடைய சபையிலே நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த அருமையான சகோதரியும் குடும்பத்தாரையும் அவருடைய ஜெபத்திலே இருக்கிற ஜாயின் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸ்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் இந்த தியானத்துக்கென்று நான் ஜெபித்த பொழுது என்ன ஆண்டவரே நான் சொல்லட்டும் என்று தேவனிடத்திலே நான் ஜெபித்து கேட்ட பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒரு வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான் அந்த வசனத்தை தந்தார். 1 தெசலோனிக்கேயர் chapter 5 verse 17, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும், the book of Hosea chapter 12 verse 6, ஓசியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும். இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஓசியா 12:6 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஓசியா 12:6 அதே காரியத்தை தேவனை இடைவிடாமல் நம்பிக்கொண்டிரு என்று வேதம் சொல்லுகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்காவிலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். லூக்கா 18 7ஆம் வசனத்திலே தேவனை இடைவிடாமல் தேடி நம்பிக்கொண்டு தேடுகிறவர்களுக்கு நாம் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ என்று தேவன் திருவுளம் பற்றுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதுகிறார். ஓசியாவிலே 12:6 வாசிக்கிறோம். லூக்காவிலே ஆண்டவராக தேவன் உவமையை சொல்லுகிறார். எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இடைவிடாமல் pray without ceasing, pray without ceasing, அதாவது நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தீங்கன்னா நெவர் ஸ்டாப் பிரேயிங் அப்படின்னு சொல்றாங்க. நெவர் ஸ்டாப் பிரேயிங். மற்ற எல்லா டிரான்ஸ்லேஷன் நான் பார்க்கும் பொழுது pray without ceasing இருக்கு. ஆனால் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் வாசித்து பார்த்தேன், நெவர் ஸ்டாப் பிரேயிங் என்று இருக்கிறார். ஆக தேவன் சொல்லுகிற ஒரு கட்டளையாய் இதனை எடுத்துக்கொள்வோமானால் ஜெபத்தை நிறுத்தாதீர்கள் என்று அர்த்தம். எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள், தடுத்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். ஜெபம் என்பது ஒரு பெரிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது ஆத்துமாவை ஆமையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக இருக்கும் என்று எபிரேயர் 4:12 வாசிப்பது போல எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷியும் ஜெபத்தினாலே நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். The prayer brings victory என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆகையினால்தான் சொல்லுகிறேன், ஜெபம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ மக்களுடைய வாழ்க்கையிலே மிக 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 முக்கியமானது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெபத்திற்காய் தங்களை ஆயத்தப்படுத்தி செய்யும் பொழுது ஜெபம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த தேவைக்காய் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஜெபிச்சுட்டு டயர்டாயிடுவாங்க. உடனே என்ன கிடைக்காது, அவங்களுக்கு பதில் கிடைக்காதுல்ல. உடனே பதில் கிடைக்கலன்றதுக்காக என்னடாங்க, டயர்டாயிடுவாங்க. ஜெபிக்கிறத விட்டுருவாங்க, உபாசிக்கிறத விட்டுருவாங்க, தேவனை தேடுறதை விட்டுருவாங்க. ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அப்பொழுது உங்களுக்கு எல்லாம்
கூட கொடுக்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் என்ன சொல்லுகிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் ஜெபிக்கும் பொழுது இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஒரு காரியத்திற்காய் நீங்கள் நானும் ஜெபிப்போமானால் அந்த காரியத்தில் ஒரு இடைவிடாத ஒரு காரியம் செய்ய இருக்கணும். இப்ப ஒரு ஃபேக்டரியில வேலை செய்கிற ஒரு டூல் அண்ட் டை மேக்கர் இருக்கான்னு வச்சுங்க. ஏன்னா அது கண்டினியூஷன், ஒரு என்ன சொல்றது, கண்டினியூங் ப்ராசஸ். அது அத அவர் ஆரம்பித்து செய்யும் பொழுது ஒரு ரா மெட்ல வச்சுட்டு டிராயிங்கை பார்த்து அவர் அதை அந்த ஒரு இதோட மெத்தோட அதை செய்யும் பொழுது என்னாகும், கரெக்டா பார்த்து கண்ணை பார்க்கணும், நினைவுகள் அதில் இருக்கணும், ஏன்னா கான்சன்ட்ரேஷன் மாறிடக்கூடாது, ஒரு டீவியேஷனும் டைவர்ஷன் இருக்கக்கூடாது. அதை கரெக்டா கொண்டு போனாதான் அந்த டூலை சரியா அவர் பினிஷ் பண்ணி எடுத்து கிளியரா பேக்கிங் அனுப்ப முடியும். கொஞ்சம் டைவர்ட் ஆச்சுன்னு வச்சுடுங்க, டோட்டல் பர்பஸ் அவுட் ஆயிடும். டோட்டலா அந்த செஞ்சுக்கிற வேலை எல்லாம் என்ன எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். ஜப வாழ்க்கை அப்படித்தான். ஜபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எந்த குறிக்கோளுக்காக, எதற்காக, எந்த பர்பஸ்க்காக ஜபிக்கிறோமோ அதை என்ன செய்யணும், தொடர்ந்து ஆண்டவரை விடாதபடி ஜெபித்து அவரிடத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள சோர்ந்து விடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருக்கு, தேவனுக்கு எப்பொழுதும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் போது தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பார். சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம். 65:2 ஜெபத்தை கேட்பவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மாமிசமான அனைவரும் உம்மிடத்திலே வருவார்கள். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீங்களும் நானும் அப்படியே இருந்துட்டோம்னா அவர் ஜெபத்தை அவ்வளவுதான். ஒரு முறை ஜெபிச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுடுங்க, சரி அவ்வளவு, அவளுக்கு தேவையில்லை போல, அவருக்கு தேவையில்லை போல. ஆண்டவர் அவருக்கு என்ன இருக்கு, அவருக்கு என்ன எத்தனையோ காரியங்கள் இருக்கு. கோடா கோடி மக்கள் இரவும் பகலும் கதறி கொண்டிருக்காங்க. எல்லாவற்றையும் கேட்கணும். அவருக்கு உறக்கம் இல்லை, தூக்கம் இல்லை. அவர் இரவும் இல்லை, தூங்கும் இல்லை, பகலும் தூங்கும் இல்லை. இஸ்ரேலை காக்கிற தேவன் உறக்கம் இல்லை, தூக்கம் இல்லை. எந்த நேரத்தில் என் பிள்ளை என்ன கேட்பாலோ நிச்சயமா அதற்காக உறங்கி அவர் முழித்துக் கொண்டே இருப்பார். நம்ம இந்தியாவில இருந்து இருக்கிறோம், இந்தியாவில் இன்றைக்கு பகலா இருக்குமானால் அமெரிக்காவில் இரவு. ஆக இரவில் இருக்கிற ஜனங்கள் கூப்பிடுகிறார்கள், தேவன் பதில் தரணும். இந்தியாவில் இருக்கிற ஜனங்கள் பகல்ல கூப்பிடுறோம், பதில் தரணும். இந்தியாவில் இருக்கும் பொழுது நைட்டா இருக்கும் பொழுது அமெரிக்காவில் பகலா இருக்கும், மற்ற தேசங்கள்ல வேற டைம்கள் இருக்கும். அப்ப இரவும் ஒன்றுதான், பகலும் ஒன்றுதான். தேவனுக்கு இரவும் பகலும் அவருக்கு உறக்கம் இல்லை, தூக்கம் இல்லை. அவர் அவ்வளவு கரிசனையா இருந்தா நீங்கள் நானும் எவ்வளவு கரிசனையா இருக்கணும். அப்ப தேவனை அழைக்கிற அழைப்புல எவ்வளவு நம்ம ஒரு மாதிரி என்ன செய்யணும், அதை கண்ட்ரோலா கொண்டு போயிடணும். அதுல சும்மா அப்படியே ஸ்லாக்னஸ் கூடாது. சும்மா வேலை ஜெபிச்சான் ஒன்னும் கிடைக்கல போனோம் அப்படின்னா அது ஒன்றும் கிடைக்காது. அந்த ஜெபம் ஜெபமா இருக்காது. அது தேவன் அதை ஜெபத்தை கேட்க மாட்டார். அது தேவன் காதை தன்னுடைய செவியை அடைத்துக் கொள்வார். அது தேவனுக்கு அது பிரியமா இருக்கார். எல்லாருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாத்திராகமம் 32:13 வாசிப்போமானால், மோசே இஸ்ரேல் மக்களுக்காக கர்த்தரிடத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறார். சொல்லுங்க, இன்னைக்கு உலகத்துக்கு அனைத்து நாடுகளும் 200+ கண்ட்ரிஸுக்கு ஜெபிக்கிறாங்க பிள்ளைங்க. நான் அவள் ஜெபிக்கும் பொழுது கேட்டுக்கொண்டிருந்தேன். 200+ கண்ட்ரி ஆல் ஓவர் த வேர்ல்டு அவங்க ஜெபிக்கும் பொழுது எல்லாருக்காகும். ஆனா இங்க பாருங்க, மோசே பாருங்க, மக்களுக்காக கர்த்தரை நோக்கி கெஞ்சி 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 ஜெபிக்கிறார். இப்ப என்னுடைய பிரசங்கத்துக்கு முன்னதாய் ஜெபித்த அருமையான அந்த அருண் பாலாஜின்னு சொன்னாங்க. அவருக்கு எந்த அளவுக்கு பதறி ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறார், மன்றாடுகிறார். இன்னும் அநேக சகோதரர்கள் ஜெபிக்கிறாங்க, கெஞ்சுகிறாங்க, மன்றாடுகிறாங்க. அன்றைக்கு மோசே அப்படித்தான் தன் மக்களுக்காய் அவர் கெஞ்சி, இஸ்ரவேல் மக்களுக்காய் அவர் கர்த்தரிடத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நெகேமியன் புத்தகத்திலே பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, எருசலேம் அலங்கம் இடிந்து விழுந்தது என்று கேள்விப்பட்ட உடனே அவர் துக்கித்து உபவாசித்து இரட்டை உடித்து சாமியில் அமர்ந்து அவர் ஜெபித்தார் என்பதை பார்க்கிறோம். நெகேமியா 1:4. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்பது ஒரு பவர்ஃபுல் வெப்பன். அது நான் அதை அடிக்கடி சொல்வேன், என் சபை மக்களுக்கும் சொல்லுவேன். ஜெப கூடுகையை விட்டு விடாதீங்க, ஜெபை கூடுகிறத விட்டு விடாதீங்க, ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. ஏனென்றால் ஜெபத்திலே ஜெயித்தவர்கள் நாங்கள் எல்லாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு நாங்கள் டவுன் டு எர்த் கீழே போயிட்டோம்.
என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த குடும்பம் இருக்குமா இல்லாதா, எப்படி போக வாழ்க்கை இருக்க முடியுமா, வாழ முடியுமா, நம்முடைய நிலைமை அவ்வளவு மோசமாய் போனது. ஆனால் எல்லாம் கைவிட்டான். உலகம் கைவிட்டது, சொந்த பந்தம் கைவிட்டது, அறிஞ்சவர் தெரிஞ்சும் கைவிட்டாங்க, எல்லாம் கைவிட்டுட்டு போனாங்க. கூட இருந்தவன் கைவிட்டுட்டு போனான், எல்லாம் கைவிட்டு போனான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் ஒரு பொழுதும் கைவிடவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆகினாலே சொல்லுகிறேன், ஒருவரும் ஒரு நாளும் தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆகினாலே செபித்தோம், ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அவருக்கு ஊழியம் செய்கிறாய் அமர்ந்திருக்கிறோம் குடும்பமாக. தேவனுடைய கர்த்தர் அவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறார். எஸ்ரா பாருங்க, எஸ்ரா 10:1 அவர் அழுது விண்ணப்பம் பண்ணி மன்றாடி மக்களுடைய பாவத்திற்காக ஜெபிக்கிறார். இன்னைக்கு அப்படித்தான் ஜெபிச்சீங்க எல்லாரும். மக்களுடைய பாவத்துக்கு, மற்றவருடைய பாவத்திற்காக, மற்றவருடைய மீறுதலுக்காக, மற்றவருடைய துன்மார்க்கத்துக்காக, எல்லாரும் ஆண்டவரை தேடாத தேடுதலுக்காக, அவர் வந்தோம் போனோம் என்றும் அவர்கள் தன் பாட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எஸ்ரா அப்படித்தான் மக்களுடைய பாவத்திற்காக ஜெபித்தார் என்று எஸ்ரா 10:1 வாசிக்கிறோம். யோபு 42:10 வாசிக்கிறோம். யோபு 42:10 யோபு ஜெபிக்கிறார். என்ன? தன்னுடைய தோழர்களுக்காய், தங்களுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிறார். ஆகினாலே யோபு தேவனிடத்தில் பர்மிஷன் வாங்கி கொண்டு வந்து யோபுவை சோதித்த சாத்தான் வெட்கப்படும்படியாய் தேவனாகிய கர்த்தர் யோபுடைய முன்னிலைமை பார்க்கும் பின்னிலைமை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். என்ன அங்க என்ன இருந்தது? டூல் என்ன பவர்ஃபுல் வெப்பன் என்ன தெரியுமா? அவருடைய பிரேயர். அவ்வளவுதான். அவர் பிரே பண்ணாரு. அவர் தேவன் மேல் கொண்டிருந்த நம்பிக்கை, தேவன் மேல் கொண்டிருந்த விசுவாசம், தேவனிடத்தில் அவர் பிரே பண்ண பிரேயர், அவர் தேவனிடத்தில் கெஞ்சி மன்றாடின காரியம் தனக்கல்ல சகோதரர்களுக்காய், மற்றவர்களுக்காய், அவளை தூஷித்து சென்றவர்களுக்காய், மற்ற சொல்லது நண்பர்களுக்காய் அவர் ஜெபித்தார் என்று வேதத்தில் பார்க்கலாம். மறுபடியும் சொல்லுகிறேன், இன்றைக்கு மக்கள், நம்முடைய மக்கள் எல்லாம், அநேக மக்கள், நீங்கள் விசேஷத்தனவர்கள், நீங்க அது டிஃபரெண்டா இருக்கீங்க. அதுல இருந்து அநேக மக்கள் தனக்கு எனக்கு என் குடும்பம், என் பிள்ளை என சொந்த பந்தங்கள் கூட ஜெபிக்கிறதில்ல, மற்றவர்கள் ஜெபிக்கிறதில்ல, பாஸ்டருக்கு ஜெபிக்கிறது இல்லை, யாருக்கும் ஜெபிக்க மாட்டேன். தனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, இப்படி ஜெபிக்கிற ஜெபமா மாறி போச்சு இன்றைக்கு மற்றவர்களுக்காய் பாரப்படுகிற ஜெபம் இல்லை, குறைந்து கொண்டே போகிறது. ஆகான் அந்த இடத்துல யோபு பாருங்க, சிநேகிதர்கள் அவங்க எல்லாவற்றையும் பேசிட்டு போன சிநேகிதர்களுக்காய் ஜெபிக்கிறார். ஆக நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட கூடுகளை இன்றைக்கு பிள்ளைகள் ஜெபிக்க பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்காய் நீங்கள் ஜெபிக்க என்ன நம்முடைய தமிழ்நாட்டில் மற்ற நாளில் சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, ஊராம் வீட்டு பிள்ளையை நம்ம ஊட்டி வளர்த்த பிள்ளை தானா வளரும். ஆகையினால்தான் சொல்லுகிறேன், நாம் நமக்கென்று ஜெபிக்காதபடி மற்றவர்களுக்காய், மற்றவருடைய ரட்சிப்புக்காய், மற்ற தேவைகளுக்காய், மற்ற தேசங்களுக்காய், மற்றவருடைய பொருளாதார சூழ்நிலைக்காய், மற்றவர்கள் ஊழியங்களுக்காய், மற்ற ஊழியர்களுக்காய் என நீங்கள் நானும் ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் தேவன் நிச்சயமாய் இடம் கொள்ளாமல் போக மட்டும் வருஷிக்க பண்ணுவார். தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாட்சி பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை, தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை தானியேலின் ஜெபம். என்ன? நியாயப்பிரமாண யாரெல்லாம் மீறினாங்களோ, யாரெல்லாம் பாவங்களை செய்தார்களோ அவர்களுக்காக மன்றாடி தானியேல் ஜெபிக்கிறார். எல்லாருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபத்தில தேவனிடத்திலே நமக்கென்று, எனக்கென்று, என் பிள்ளைகளுக்கென்று, எதிர்காலத்துக்கென்று, என் ஊழியத்துக்கென்று நான் ஜெபிக்காதபடி நிச்சயமாகவே சொல்லுகிறேன், மற்றவர்களுக்காய், மற்ற தேசங்களுக்காய், மற்ற ஊழியர்களுக்காய், மற்ற ஊழியங்களுக்காய், மற்ற காரியங்களுக்காய் யாராவது ஏதாவது ஒரு ஜெப விண்ணப்பம் சொன்னா அதை மறந்து இப்படி காத்துல விட்டுட்டு போயிடாம அந்த ஜெப விண்ணப்பத்தை எழுதி வச்சிருந்து என்ன ஜெப விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெப விண்ணப்பத்துக்காய் நீங்கள் மன்றாடி ஜெபிக்கணும். ஆண்டவர் நினைப்பாரு, ஆகா இந்த மகனுக்காய், இந்த மகளுக்காய், இந்த குடும்பத்திற்காய் இவர்கள் ஜெபிக்காதபடி, யாரோ எப்போது சொன்ன என் பிள்ளைகளுக்காக இவர்கள் இவ்வளவு மன்றாடி ஜெபிக்கிறாள் என்று உங்களுக்கு என்ன செய்வாரு? ஆசீர்வாதத்தை இடம் கொள்ளாமல் போக மட்டும் தருவார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமேன், அல்லேலூயா. வேதத்திலே அநேகமான தேவனுடைய பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். ஒரு பரிசுத்தவானை, ஒரு அருமையான ஊழியனை உங்களுக்கு நான் சொல்லி, அவர் ஜெபத்தை குறித்து என்ன சொல்லுகிறார், நமக்கு என்ன சொல்லி தருகிறார் என்பதை பார்க்க போறோம். வேதத்தில் ஆண்டவரோடு கூட இல்லாத ஒரு அப்போஸ்தலன்,
அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு சபையிலே கூடி இருந்து காலமெல்லாம் சபையிலே கூடுகையிலே வந்து ஜபத்திலே கலந்து ஆண்டவரோடு இருந்து அத்தனை காரியங்களை அறிந்தவர்கள் இன்றைக்கு தேவனை விட்டு விலகிற காலமா இருக்கிறது. இன்றைக்கு தேவனுக்கு நல்ல ஒரு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நடக்காதபடி அநேக காரியங்களில தேவனை கோபமூட்டி கொண்டிருக்கிற நிலைமையில இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனோடு இருந்த அப்போஸ்தலரை விட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் எதிராய் சபைகளுக்கும் எதிராய் புறப்பட்ட சவுல், the Saul became a Paul, right? The Saul became Paul. அந்த பவுலை குறித்து தான் அவர் நமக்கு ஜபத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிற சில காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேசி நான் கடந்து செல்ல இருக்கிறேன். என்றால் தருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய இன்றைக்கு வேதம் நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த வேதத்தில் 2 காரியம் உண்டு. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. ஆக புதிய ஏற்பாடுல அநேக புத்தகங்கள் இருக்கு. புதிய ஏற்பாடு இருக்குன்னா 4 சுவிசேஷத்தை விட்டுட்டுன்னு நீங்க எடுத்து அடுத்த புக்குகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவும் தேவனுடைய சபைக்கு எதிராய் புறப்பட்ட மனுஷன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் புறப்பட்ட மனுஷன், தேவனுக்கு இன்னும் அதிகமாய் தேவனை தூஷித்த மனுஷன். அந்த தேவ மனுஷன் தான் இன்றைக்கு நம் கையிலே புதிய ஏற்பாட்டை நம் கையிலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், யாராவது ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருடைய சபைக்கு விரோதமாய், ஆண்டவருடைய ஊழியனுக்கு விரோதமாய் யாராவது பேசுவார்கள், அவர்களை சபித்து ஜெபிக்காதீர்கள் என்று ஆலயத்தில் நான் சொல்லுவேன். என் பிள்ளைகளுக்கு நான் அப்படித்தான் சொல்லிக் கொடுப்பேன். என் ஆலயத்திற்கிற பிள்ளைகளுக்கு அப்படித்தான் சொல்லிப்பேன். சபித்து ஜெபிக்காதீங்க. ஆண்டவரே, அவர்கள் செய்கிறது என்னதென்று செய்யாதபடி சொல்லுகிறார்கள், செய்கிறார்கள், அவர்களை மன்னியும், அவர்கள் இச்சகம் பேசி அடங்க வேண்டும். ஆண்டவரே, அவர்களை ரட்சியும், அவர்களும் ஊழியக்காரியாய் மாற வேண்டும், அவர்களும் தேவனை தேட வேண்டும் என்று அவர்களுக்காய் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பேன். அதுதான் நடந்தது. அதுதான் இந்த இடத்துல பவுலிடத்திலே நடந்தது. ஆக சவுலாய் இருந்த பொழுது தேவனுக்கு எதிராய் புறப்பட்ட சவுல், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய், சபைக்கு எதிராய் அநேகமான உத்தரவுகளை வாங்கிக் கொண்டு சபைகளை துன்பப்படுத்தும்படியாய் புறப்பட்ட அந்த சவுலை ஆண்டவராகிய தேவன், உயிரோடு எழுந்த என் ஆண்டவராகிய தேவன் அந்த சவுலை சந்தித்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகினாலே அந்த சவுலாகிய பவுல் இன்னைக்கு நமக்கு ஜெபத்தை குறித்து சில காரியங்களை சொல்லித் தருகிறார். அநேக காரியங்கள் திஷ்டாந்தமாய் இருக்கிறது. எடுத்தோம்னா பெரிய செமினாராய் நாள் கணக்கா போகும். ஆக ஒரு சில காரியத்தை சவுல் நமக்கு சொல்லிக் கொடுத்த சில காரியங்கள், அதை குறித்து மட்டும் இன்றைக்கு பார்த்து கடந்து செல்ல இருக்கிறோம். முதலாவது ரோமன் சாப்டர் 15. ரோமன் சாப்டர் 15 நீங்களும் இருக்கிற இடங்கள்ல உங்களோட வேதத்தை பரட்டி வச்சு பாருங்க. அதை ரோமன் சாப்டர் 15 verse 32 32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல, நல்ல கேட்டீங்களே, பவுல் சொல்லுகிறார், நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். முதலாவது சொல்கிறார், ரோமாபுரியாருக்கு பவுல் எழுதுகிறார், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துல ஒரு போராட்டம் இருக்கணும். ஒரு போராடி தேவனிடத்தில் ஜெபிக்கணும். சரி, ஜெபிக்க சொன்னாங்க சிஸ்டர், சரி ஜெபம் பண்ணி முடிப்போம். என்ன ஜெபிக்கிறாருன்னு அவர் என்ன அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு என்ன பிரதர், என்ன சிஸ்டர், என்ன ஜெபம் பண்ணீங்க மறந்துடுவாங்க, தெரியாது. இன்னைக்கு உலகம் அப்படிதான் போய் கொண்டிருக்கு. இன்னைக்கு ஆலயத்துல பிரசங்கம் பண்றோம். முதல் வாரம் ஆலயத்துல பிரசங்கம் பண்ணி மறு வாரத்துல வந்து போன வாரம் பண்ண பிரசங்கத்தை ரீகால் பண்ணுங்க பார்ப்போம், கொஞ்சம் அதை நீங்க சொல்லுங்க பார்ப்போம்னா எல்லாம் கண்ணை விரிச்சுக்கிட்டு முழிக்குங்க. இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். அதை இருதயத்திலே பதிப்பதற்கு ஆள் ரெடியா இல்லை. ஆக ஜெபம் என்றால் அது தேவனிடத்திலே மன்றாடி போராடி ஜெபிக்கணும். யாக்கோபு இரவு முழுவதும் ஜெபிக்கிறார், இரவு முழுவதும் தேவனோடு போராடுகிறார். விடு என்ன போய் நான் போகணும் ஆண்டவர், என்னை நீ ஆசீர்வதிக்காமல் நான் விடமாட்டாண்டவரே. நீங்களும் நானும் நினைக்கிறோம், அடிக்கடி சொல்லுவோம், யாக்கோபு எத்தன்னு. யாக்கோபுலாம் எத்தன்லாம் கிடையாது. ஆண்டவர் நேசிச்சவர் யாக்கோபு.
அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரவு முழுவதும் போராடுகிறார் ஆண்டவரோடு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசீர்வதிக்காமல் நான் விடமாட்டேன்னு சொன்ன பிறகு யாக்கோபுடைய பேரையே மாற்றுகிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் போராடணும். ஒரு ஜெப விண்ணப்பத்தை எடுத்துட்டீங்களா? ஏதோ ஒரு நாள் ஜெபிச்சோம், 2 நாள் ஜெபிச்சோம், விட்டுடாதீங்கன்ற தொடர்ந்து ஜெபிக்கணும். உடனே பதில் கிடைக்கும். கொஞ்சம் டைம் ஆகலாம், கொஞ்சம் வருஷங்கள் ஆகலாம், ஆனால் ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், தானியேல் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் முறுமுறுத்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஜெபம் தன்னுடைய வாயிலே உதட்டிலே அந்த முறுமுறுப்பு இருக்கும் பொழுதே பரத்திலிருந்து கட்டளையிடப்படுகிறது. அவர் ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். எசேக்கியா ராஜா மரணப்படுக்கையிலே படுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த நீ மரிச்சு போவ, இனி அவ்வளவுதான், நீ பிழைக்க மாட்டேன் சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி முத்தம் தாண்டல. உடனே எசேக்கியா ராஜா சிவர் பக்கம் திரும்புகிறார். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் ஒரு பொல்லாப்பும் செய்யலையே அப்பா உமக்கு எதிராய், நான் உத்தம உண்மையாதானே நடந்தேன், என்னை நினைத்தருள் ஆண்டவரே. அவன் மிகவும் எசேக்கியா அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த சனப்பொழுது ஏன் தெரியுமா? லயன் கிளியரா இருக்கு. நல்லா எடுத்துடுங்க. இன்னைக்கு லயன் கிளியரா இல்லைன்னு வச்சிருங்க, நீங்க இங்க அலோ அப்படின்னா அங்க அலோன்னு கேட்காது. ஆப்போசிட் இருக்கிற ஆள்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கிளியரா இருந்தாதான், இல்லைன்னா கரகர சத்தமும் சதாகமும் அநேகமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்படித்தான் ஜப வாழ்க்கையும் கூட. நீங்கள் தேவனை நோக்கி தேவனை அழைக்கும் பொழுது தேவன் அப்பா என் பிள்ளை அழைக்கிறான் என்று சொல்லி உடனே அவர் செவியை சாய்க்கணும். அதுதான் 2 நாளாகும் 7:14-15 சொல்லுகிறது. என்ன சொல்லுது? அவர் ஜெபத்தை கேட்கிறார். எப்படி? தன்னுடைய செவியை சாய்க்கிறார், செவியை சாய்த்து கேட்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு எசேக்கியா ராஜாவுக்கும் அருமையான தேவனுக்கும் இடையில இருக்கிற லைன் ரொம்ப கிளியரா இருக்கு. இவர் ஜெபிச்ச உடனே அந்த லைனானது நேரா போயிட்டு ரெக்டாங்கிள் எங்க போகுது? ஏசாயா தீர்க்கதரிசி போகுது. ஏசாயா தீர்க்கதரிசி தேவன் திருப்பி அனுப்புகிறார். அதிலே சொல்லுவோமா, இன்ஸ்டன்ட் பிரேயர் ரெஸ்பான்ஸ். இன்ஸ்டன்ட். தானியேல் ஜெபிக்கும் பொழுதே என்ன வருது? பதில் வருது. என்ன? அடுத்து எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறார், ஜெபிக்கும் பொழுதே பதில் வருகிறது. இன்ஸ்டன்ட் பிரேயர், அதுக்கு இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ். அடுத்ததாக அன்னாள் ஜெபிக்கிறார். அன்னாளை சக்களித்து சாடுகிறாள், மலடி என்கிறாள், பேசி தீர்க்கிறாங்க. நம் ஜனம் இருக்க பேசுறதுக்கு 5 பேஞ்சாது. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்ல மற்ற நாடுல என்ன சொல்லுவோம்? நாக்குல நரம்புலேம்பாங்க. ஏன்னா பேசி தொலைச்சிருவாங்க நம்ம ஆட்கள். ஏன்னா அப்படி பேசி என்னாச்சு? சக்களத்தி மற்றவங்க போனவங்க எல்லாம் இவளை சாடி தள்ளிட்டாங்க. அன்னாள் மிகவும் ஆலயத்தில் போய் அழுகிறாள். அவர் ஒரு ஜெபம் செய்தாள். என்ன தெரியுமா? பொருத்தனையோடு ஜெபம் செய்தாள். அல்ல சொல்லுங்க, பொருத்தனையோடு ஜெபம் செய்தாள். நான் அப்பதான் சொல்லுவேன், எப்பயுமே யார்ட்டையும் சொல்லுவேன், ஆலயத்தில் அடிக்கடி நான் சொல்லும்போது சொல்றேன், பொருத்தனை பண்ணீங்கன்னா ஜாக்கிரதா இருங்க. பொருத்தனை பண்ணாம இருந்தா அது பாவம் இல்லை. நீங்க பொருத்தனை பண்ணிட்டு செய்யாம போனீங்கன்னா அது பாவம். ஆகினாலே பார்த்து பொருத்தனை பண்ணுங்க. அப்படி 30% நைட்லான்னு சொல்றது உண்டு. ஆக பொருத்தனை. ஆக இங்கு அண்டாள் ஜெபிக்கிறாள், ஆலயத்தில் அழுது ஜெபிக்கிறாள். ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால், என்ன ஒரு பெரிய தீர்மானம் பார்த்தீங்களா? என்ன ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவர் மேல. கேட்டது ஆண்டவர் கொடுப்பார் என்ற அன்னாளுக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால், சவரன் கட்டவர் மேல் இருக்கிற நசரைய விருத்தோடு கூட ஆலயத்திலே பால் மறக்க நான் அனுப்புவேன் என்று சொன்னாளே. சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. கொஞ்ச நாள் சென்ற பின்பு. அல்ல சொல்லுங்க, ஆமேன். இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் தானியேலுக்கும் எசேக்கியா ராஜாவுக்கும். அன்னாள் ஜெபிக்கிறாங்க, கொஞ்ச நாள் சென்ற பின்பு. சரியா? பிரேயருக்கு ரெஸ்பான்ஸ் வரணுமா? பார்த்துட்டே வாங்க, இன்ஸ்டன்டா கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்ச நாள் ஆகும். ஆமேன். அல்லேலூயா. அதுபோல ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை வெளியிலே கூப்பிடுறாரு. ஆரானுக்கு புறப்படும் பொழுது 75 வயது. இந்த மணலை உன்னாலே அளக்கக்கூடுமா? கடல் மணலை? ஐயோ முடியாது. நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமா? முடியாது. ஆகினாலே இந்த அளவுக்கு சந்ததியை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன்ட்டாரு. இவரும் அதை நீதியா நினைச்சிட்டு போயிட்டாரு. இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் அடுத்த வருஷம் அடுத்த மாதம்
அடுத்த 10 வருஷத்துல 25 வருஷம் அல்லையிலே சொல்லுங்க. 25 வருஷம் காத்திருந்தார் ஜெபத்துக்கு பதில் கிடைக்க. 100வது வயதிலே ஈசாக்கை தேவன் ஆபிரகாமுக்கு தருகிறார். என் அருமையான பிள்ளைகளே, ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். கொஞ்ச நாள் சென்ற பின்பு பதில் வரும். கொஞ்சம் மாதங்கள் சென்ற பின்பு பதில் வரும். கொஞ்சம் வருஷங்கள் கடந்து போகும் பதில் வரும். ஆனால் இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என்று ஓசியா சொன்னது போலவும், இடைவிடாமல் ஜெபிக்கணும் என்று தெசலோனிக்கேயருக்கு பவுல் சொன்னது போலவும், ஓமையாய் சொன்ன என் ஆண்டவராகிய தேவன் இடைவிடாமல் என்னை தொந்தரவு பண்ணா நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிற தேவனிடத்துக்கும் நீங்களும் நானும் ஜெபிச்சா அதுக்கு பதில் கிடைக்கும் சொல்லி சோர்ந்து விடாதபடி தொடர்ந்து போராடணும். அல்லேலூயா சொல்லுவோம். தொடர்ந்து போராடணும். அதனாலே தொடர்ந்து போராடுங்க. பவுல் அதான் சொல்றார், போராடி ஜெபம் பண்ணுங்க, விடவே விடாதீங்க. தேவனிடத்திலே போராட்டம் வரட்டும், நாம் தேவனிடத்திலே ஜெபிப்போம், போராடுவோம் என்று தேவனாகிய கர்த்தர் நாம் அவரிடத்திலே ஜெபிக்கணும்னு சொல்லி பவுல் ஒரு ஜெபத்தை குறித்து நம்மிடத்திலே சொல்கிறார். அடுத்தது பவுல் என்ன சொல்கிறார்? திமேத்திக்கு எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 1 ஆரம்பம் 3 முடிய. 1 தீமோத்தேயு chapter 2, 1 தீமோத்தேயு chapter 2 verse 1 to 3. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ஆமென் ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர் யாவருக்காகவும் அந்த அப்படியே செய்ய வேண்டும். ஆமென். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்ததாக தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். ஜெபம் எப்படி இருக்கணும்? எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். இப்ப எப்படி ஜெபிச்சாங்க? நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் இந்த 40 verse பிரேயர்ல. எல்லாருக்காகவும், எல்லா ராஜாக்களுக்காக, எல்லா அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்காக, இன்னுமா எல்லாருக்காகவும், எல்லாருடைய ரட்சிப்புக்காகவும், எல்லாருடைய பிசாசு கட்டுகள் எல்லாம் உடைபடும், அந்த சாத்தானுடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து ஓடும்படியாகவும், பிள்ளை சூனிய கட்டுகளா உடைக்கும்படியாகவும் இன்றைக்கு எத்தனையாய் அருமையாய் ஜெபித்த இந்த ஜெபங்களை இன்றைக்கு ஆண்டவர் கேட்டு பார்ப்பாருங்க. அதைத்தான் பவுல் சொல்லி கொடுத்தார். ஏன் தெரியுமா? இப்படி நீங்க ஜெபிச்சா நீங்களும் நானும் கலக்கம் இல்லாமல் அமைதியான ஜீவனம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ட்ரபிளிங் இருக்காது, எந்த தடுமாற்றம் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல எப்பயும் பி ஹாப்பி ஆல்வேஸ் மாதிரி எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அவ்வளவுதான். நல்ல சந்தோஷமா ஆண்டவர் உங்களை என்னை வைப்பார். நல்ல கலகமில்லாமல் ஒரு ஜீவனம், நமக்கு அமைதலான ஜீவனம். என்ன எத்தனை வசதி வாய்ப்பு இருந்தாலும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னு வச்சிடுங்க, அந்த வாழ்க்கை நமக்கு நரகமா இருக்கும். ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு வேணும், நல்ல அமைதலான ஒரு ஜீவனம் வேணும்னா ஒரு அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போய் விடுவேன் என்று சொன்ன என் ஆண்டவராகிய தேவன், நம்மளை அப்படியாக நேசிக்கிற ஆண்டவராகிய தேவன், நீங்களும் நானும் ஒரு அமைதலான ஜீவனம் பண்ணணும்னா அதுக்கு இப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் ஏறெடுக்கணும். அதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லி நம்மை அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறார். அதே பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியன் chapter 1 verse 4 to 6 பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே. ஆமென். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக ஆமென் நான் உங்களை குறித்து ஆமென் எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். போதுங்களா? நீங்களும் நானும் தேவனிடத்தை சொல்ல வேண்டும் தெரியுமா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகள், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி, ஆண்டவரே நான் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஐயா, உம்முடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷையும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான என் சகோதர சகோதரிகள், அருமையான தேவனுடைய ஊழியர்கள், இந்த அருமையான என் சகோதரி ஒவ்வொருவரும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீர் முதலாவது போராடி ஜெபிக்கணும்ன்றாரு.
ரெண்டாவது சொல்றாரு அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நீங்க ஜெபிக்கணும்ன்றாரு. மூன்றாவது சொல்றாரு அவர் காண்பித்திருக்கிற இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் சதா காலமும் நிலைத்திருக்கும்படி அவர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காய், பெற்றுக்கொண்ட கிருபைக்காய் நீங்கள் ஒவ்வொருவரும் நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அதைத்தான் பவுல் சொல்லி தருகிறார். ஆக ஜெபம் என்றால் அதற்கென்று சில வரைமுறைகள், அதற்கென்று சில கைட்லைன், அதற்கென்று சில காரியங்கள் இருக்கிறது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க, அண்ணா ஜெபம் பண்ணாங்கன்னு ஒண்ணுமே தெரியாது, ஜெபத்துல பிதட்டி கொண்டே இருப்பாங்க. இல்லவே இல்லை. அந்த ஜெபம் என்றால் இப்ப நாங்களும் ஜெப கூட்டம் இங்க பாஸ்டிங் பிரே மற்ற பிரே நடத்தும் போது ஒரு சில விசுவாசிங்க இந்த குறிப்பை சொல்லி ஜெபிக்க சொல்லுவோம். நாங்க உன்னிப்பா கேட்டுக்கொண்டிருப்பேன். இந்த குறிப்பை ஜெபம் நடத்துற சகோதரன் சொல்றாரு, அந்த சகோதரன் எந்த சகோதரனை ஜெபிக்க சொன்னாரோ, சகோதரி ஜெபிக்க சொன்னாரோ, ஜெபிக்கிறாங்களான்னு நான் உன்னிப்பா கேட்டுக்கொண்டே இருப்பேன். அவர் பார்த்தா வேற எங்கேயோ டிவேட் ஆயிடுவார், வேற எங்கோ போயிட ஜெபம் பண்ணுவார், எந்தெந்த காரியத்தையும் சொல்லாத காரியத்தெல்லாம் எடுத்து ஜெபம் பண்ணுவார். எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேவன் தந்த கிருபைக்காய், அவர் காண்பிக்கிற மகாபரி கிருபைக்காய் தேவனுக்கு சோத்திரம் பண்ணி சோத்திரம் பண்ணி சோத்திரம் பண்ணி ஜெபித்து கொண்டே இருக்கணும்னு ஆண்டவராகிய தேவன் திருவுளம் பற்றுகிறார். பிலிப்பியருக்கு எழுதுகிறார், கலாத்தியருக்கு எழுதுகிறார். கலாத்தியருக்கு பவுல் எழுதுகிறார். அதுல என்ன ஜெபத்தை பற்றி சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், கலாத்தியன் சாப்டர் 4, கலாத்தியன் சாப்டர் 4 verse 19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியா நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாய் பேச விரும்புகிறேன். 19 மட்டும் வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், கிறிஸ்து நம்மிடத்திலே உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஆண்டவர் பவுல் சொல்றாரு, கலாத்தியருக்கு எழுதுறாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? கிறிஸ்து உங்களுக்குள்ளாய், இன் கிரைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், கிறிஸ்துவ மகளுக்கும், கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும், கிறிஸ்துவ குடும்பங்களுக்கும் வரணும். அவருக்குள்ளாய் வேறு கொள்ளணும், அவருக்குள்ளாய் திராட்சை கொடி போல பின்னிக்கிடணும். 15:7. நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தால், 15:7 யோவான் இல்லையா? 15:5 எப்படி திராட்சை செடி கொடியானது தன்னுடைய மரக்கிளையில அந்த கொடி பின்னிக் கொள்கிறோம் மிகுந்த கனி கொடுக்கும்படி. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்குள்ளாய் நிலைத்திருக்கணும். அதுக்காக கர்ப்ப வேதனைப்பட்டு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார். அப்ப மக்கள், உலகத்தில் இருக்கிற மக்கள் மத்தியிலே தேவன் அவருக்குள்ளாய், அவர் குடும்பத்துக்குள்ளாய், அவர் தனிப்பட்ட ஜீவித்துக்குள்ளாய், தன் மனைவிக்குள்ளாய், தன் கணவனுக்குள்ளாய், தன் பிள்ளைகளுக்குள்ளாய், தன் ஊழியத்திற்குள்ளாய் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவாகிய தேவன் நிலைத்து இருக்கணும். அதிலே சொல்லுங்க ஆமென். அவர் நிலைத்து இருக்கணும், அதுல வேறு கொண்டவளா இருக்கணும், அதுல வேறு கொண்டவளா நிக்கணும். ஆக இன் கிரைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்ப இருக்கணும்? கிறிஸ்துவங்க எல்லாம் இப்ப ஏனோ தானோன்னு போய் கொண்டிருக்கிற காலகட்டமா மாறியாச்சு. தேவனுக்குள்ளாய் வாழணும். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலுமே பாருங்க, இந்த வீட்டின் தலைவர் இயேசுன்னு போட்டிருப்பாங்க. என் வீட்டின் தலைவர் இயேசு. அந்த வீட்டின் தலைவர் இயேசுவா இருப்பாரானால் நீங்கள் எல்லாம் அந்த தலைவராகிய இயேசுவுக்குள்ளாய், அந்த கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லி வேண்டி ஜெபிக்கிறார். நமக்காக கர்ப்ப வேதனைப்படுறார். ஆக என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த பிரேயர் வேரியஸ், இந்த பிரேயர் கூடுகையில இன்னைக்கு ஜெபிக்கிறது அப்படித்தானே ஜெபிக்கிறாங்க. அப்ப அவங்க ஜெபிக்கும் பொழுது அவங்க கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறாங்க இல்லையா? இந்த அருமையான இந்த ஜெப கூடுகை, இந்த ஜெப கூடுகை டீம் சேர்ந்திருக்கிற அருமையான இந்த டீம்ல இருக்கிற அருமையான பிள்ளைகள், இன்னும் விசுவாச குடும்பங்கள், இன்னும் அருமையான ஊழியர்கள் எல்லாம் அப்படித்தானே தேவனுக்குள்ளாய் வேறு கொண்டவர்களாய், தேவனுக்குள்ளாய் நிலைத்தவர்களாய் இன்னைக்கு ஜெபிக்கிறபடினாலே அவர்கள் ஜெபத்தை தேவன் நிச்சயமாய் கேட்பார். அல்லேலூயா சொல்லுவோம், ஆமேன். ஆக எபேசியருக்கு எழுதுகிறார். அடுத்தது இதே பவுல் அடுத்த ஜெபத்தை சொல்லித்தரார். எபேசியன் சாப்டர் 3, எபேசியன் சாப்டர் 3 verses 14 to 19. எபேசியர், இத நிமித்தம் நான் பரலோகத்திலும்
பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் ஆமென். நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் ஆமென் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆமென் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி வேண்டார் பார்த்தீங்களா? பவுலுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக நீங்களும் நானும் கூட உள்ளான மனுஷன் பலப்படணும். உள்ளான மனுஷன் பலப்படாம நாம ஜெபிச்சோம்னா ஜெபிக்கிற ஜெபத்துல உப்பும் இருக்காது, சப்பும் இருக்காது. அப்ப அவருக்குள்ளாய் நிலைத்திருந்தாதான், அவருக்குள்ளாய் வேர் கொண்டு இருந்தாதான், அவருடைய கிருபையை பெற்றிருந்தால்தான் அவரிடத்துல போராடி ஜெபிக்க முடியும். அவரிடத்துல நான் அமைதியான ஜீவனம் பண்ணாதான், கலகமில்லாத அமைதியான ஜீவனம் பண்ணாதான் ஜெபிப்பதற்கு என்ன வரும்? மனசு வரும். 1000 உரிசு வச்சுக்கிட்டா, 1000 பிரச்சனை வச்சுக்கிட்டா ஜெபிக்க போனா உலகத்தின் கவலை, உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், மயக்கம் மற்ற காரியங்கள் தான் நம்மளை போட்டு அமுக்கும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரோடு வேறு கொண்டு என்ன உன்னை உள்ளான மனுஷனை பலப்படுத்தி, அந்த உள்ளான மனுஷன் பலப்படணும். அந்த ஆவியானுடைய அனுக்கிரகத்தை கேட்டு உள்ளான மனுஷன் பலப்பட்டு விசுவாசம், அன்பு, தேவனுடைய அன்பு மிக பூரணமாய் நம்மிடத்தில் இருக்கணும். பவுல் சொன்னார் 8 ரோமாபுரியாருக்கு எழுதுறார் 8ஆம் அதிகாரம்ல 32, 36 ஆட்சி பார்த்தா நாசமோ மோசமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ இப்படி சொல்லிட்டே போறார். யார் என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியும்? அதே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இதுல அன்பே பெரியது. ஆக ஒவ்வொரு கிறிஸ்தவ மகனுக்கும் ஒரு கிறிஸ்தவ மகளுக்கும் என்ன இருக்கணும்? தேவ அன்பு இருக்கணும். தேவ அன்பு இருந்தாதான் அந்த பாரம் வரும். அந்த பாரம் வந்தாதான் விசுவாசம் இருந்தாதான் அந்த பாரம் வரும். அந்த பாரம் வந்தாதான் உங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்படுவான். உங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்பட்டாதான் நீங்க ஆண்டுக்குள்ள வேறு கொள்ள முடியும். நீங்க ஆண்டுக்குள்ள வேறு கொண்டாதான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் என்ற ஜெப வாஞ்ச வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஜெப வாஞ்ச வரும். ஓகே, இப்படி சொல்லிக்கொண்டே போலாம். ஆக பவுல் அநேக காரியத்தை சொல்லி இருக்கார். இப்ப பிலிப்பியருக்கு எழுதுறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், Philippians chapter 1, Philippians chapter 1 verses 3 to 6. Philippians chapter 1 verses 3 to 6. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டுள்ளபடியினால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதில் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தினார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. நாம் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி, அது மட்டும் இல்ல, நற்கிரிகளை நிலைச்சிருக்கணும். இப்ப கிரியில்லாத விசுவாசம் செத்தது. ஒவ்வொரு சபைக்கு எழுதிட்டே வர்றாரு வெளிப்படுத்தல் ஆண்டவர். வெளிப்படுத்தல் 3 பாக்குறீங்க 7 சபைகளுக்கும் எல்லாம் சரிதான், ஒண்ணு செய்கிறார் இல்ல. ஆனா கிரியில நீ செத்தவனாயிருக்க, உயிரோடு இருந்தும் கூட கிரியில நீ செத்தவனாயிருக்கிறியே. ஆனா ஆண்டவர் பிலிப்பியருக்கு பவுல் சொல்லி எழுதுற என்ன ஜெபமா பண்ண சொல்றாரு? அவருக்குள்ளாய் என்ன செய்யணும்? நற்கிரியை நமக்குள்ள இருக்கணும், நல்லதை செய்யணும். என்ன மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது முதல் நமக்கு சந்தோஷம் நிறைவா இருக்கணும். நமக்கு சந்தோஷம் இருந்தாதான் ஜெபிக்கிறதுக்கே உங்களை நிச்சயமா பண்ணி உங்களை ஒப்பு கொடுக்க முடியும். நீங்களே 1000 கவலைப்பட்டு கவலைப்படுகிறதுனாலே ஒருவன் தன் சரீர முடத்திலே ஒரு மனம் கூட்டுவான குறைக்க முடியுமா? என்ன செய்ய முடியும்?
ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் ஆண்டவர் சொன்ன, ஒன்றுக்கும் கவலை கொள்ளாதபடி, பிலிப்பியர் 4:6 இல்ல, எல்லாவற்றையும் தோத்திரத்தோடு கூட விண்ணப்பம். ஏன்னா ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்றார். நீ எதுக்கு பேதுருல எழுதுறல, எதுக்கு கவலை, உன்னை விசாரத்தில் என்ன வைப்பேனுங்கிறார். நான் உன்னை விசாரிக்கிறவாய் இருக்கிறேன், தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. அதனால ஆண்டவர் 11:20 சங்கீதம் 11:20 சங்கீதம் என்ன, மத்தேயு 11:28 சங்கீதம் 55:22 பாருங்க. உன் பாரத்தை என்மேல், பாரத்தை நீங்கள் நான் சுமக்க கூடாது, எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சிடணும், சந்தோஷத்தை கொண்டு வந்துடணும். இந்த தெசலோனிக்கேயர் பேஸ் வசனம் வாசிச்சேன் உங்களுக்கு 5:17. நீங்க 16 பாத்தீங்கன்னா 15, 16, 17, 18 எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, ஜபத்தை இடைவிடாமல் தேவனை தோத்திரம் பண்ணுங்க, ஜபத்துல தரித்திருங்க, இடைவிடாமல் தேவனை ஜெபத்துல நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாருல. அவரை எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்றார் ஆண்டவர். அப்படித்தான் பவுல் தெசலோனிக்கேயர் எழுதுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக நீங்களும் நானும் கூட சந்தோஷத்தை முதலாவது கொண்டாடணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆலயத்துல பாருங்க அப்படியே முன்ன உட்காந்துருப்பாங்க, இங்க தொண்டையை கிழிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், பிரசங்கத்தை பண்ணி உபாசோடு இருந்து பிரசங்க குறிப்புகளை கொண்டு வந்து காத்திருந்து ஜெபித்து கொண்டாந்து பிரசங்கம் பண்ணா அது என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது எனக்கு தெரியாது. முகெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கடுகு போட்டா கடுகு பொரிஞ்சிடும். அங்க எங்க இந்த சந்தோஷத்தை கொண்டு வர முடியும்? இங்க ஆண்டவர், இங்க பவுல் என்ன எழுதுறாரு, பிலிப்பியருக்கு எழுதுறாரு, நமக்குள்ள நற்கிரியை நிலைத்திருக்கணும், நல்ல சந்தோஷம் இருக்கணும், விசுவாசம் இருந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க நமக்கு சந்தோஷம் நிறைவா இருந்தாதான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும். அதற்காக உங்களுக்காக நான் என்ன செய்யறேன், தேவனத்தை தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறேன் என்கிறார். மறுபடியும் தெசலோனிக்கேயருக்கு போவோம். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் வசனம் 2, 3, 4. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும், ஆமென், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும், ஆமென், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, ஆமென், நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால்தான் பேசுவசனத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லும் போது சொன்னேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டுங்கன்னு ஓசியா எழுதுறார். இடைவிடாமல் தேவனை நீங்க தொந்தரவு பண்ணிட்டே இருங்க, நான் எப்படி நாயசாமி இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பவுல் மறுபடியும் தெசலோனிக்கேயருக்கு என்ன எழுதுறாரு, எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை தோத்திரம் பண்ணி, ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகினாலே நம்மை தேவன் தெரிந்து கொண்டபடியினாலே, மறுபடியும் சொல்றேன், எல்லாராலும் ஜெபிக்க முடியாது சகோதரனே, சகோதரியே, என் அருமையான பிள்ளைகளே, இந்த பாரம் எல்லாருக்கும் வராது. இந்த ஜெப கூலிகளுடைய பாரம், இந்த சிஸ்டர் வேதா பேட்டருக்கு கொடுத்திருக்கிற பாரம், மற்ற அவர்களோடு இருக்கிற டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற பாரம், உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் உண்டு, அத்தனை கோடி மக்களுக்கும் வராது. ஏன்? தேவன் தெரிந்து கொண்டது, இவரது chosen vessel, அவ்வளவுதான். நீங்க தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். ஆகினால் ஆண்டவர் சொன்னார், தெரிந்து கொண்ட ஜனங்கள், தெரிந்து கொண்ட பிள்ளைகள், அவர்கள் மட்டும்தான் இப்படி ஜெபிக்க முடியும். ஆக தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே அவர் ஸ்தோத்திரம் பண்ணி இடைவிடாமல் ஜெபிக்கணும்ன்றார். அடுத்ததாக பவுல் 2 திமோத்தேயுக்கு எழுதுறாரு. 2 திமோத்தேயு 1 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம். 2 திமோத்தேயு, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தினால் நிறையப்படும்படிக்கு, ஆமென், உன்னை காண வாஞ்சியா இருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறது. நல்ல கேளுங்க, உம்மிடத்தில் இருக்க மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூர்ந்து என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், அந்த 4ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்களேன். 1, 3, 4. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதனாலே என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும். 2 காரியம் இதுல. 1, மாயமற்ற விசுவாசம். ஜெபிக்கிற ஜனங்கள் ஒரு மாயமற்ற விசுவாசம் அதில் இருக்கணும். 2வது சுத்த மனசாட்சி, the pure conscience, the holy conscience, பரிசுத்தமான மனசாட்சி.
அது இருந்தா இந்த மாதிரி ஒரு ஜெப வாஞ்ச வந்துடும். இந்த மாதிரி ஜெபிக்கணும்னு ஒரு பெரிய வாஞ்ச வந்துடும். நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை தேவன் கேட்பார். கடைசியாக பிலமோனுக்கு எழுதுகிறார். அதுல சாப்டர்லாம் கிடையாது. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். பிலமோன் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். என் ஜெபங்களில் உங்களை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செய்து உங்களிலுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுத்துகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று நான் வேண்டுதல் செய்கிறேன். என்ன மாதிரி எழுதியிருக்கிறார் பவுல் பாருங்க. இந்த அந்யோன்யமான விசுவாசம் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படணும். அது மற்றவர்களுக்கு பெனிபிஷியலா வரணும்னா இப்படிப்பட்ட ஜெப கூடுகையிலே உலகத்தில் இருக்கிற மக்கள் அவ்வளவு பேர் இந்த மாதிரி ஜெப கூடுகையில கூடிக்கணும். சகோதரிக்கு என்ன நம்ம உற்சாகப்படுத்தணும். எல்லாரும் ஜெபத்தை இந்த கூடுகளை கூடணும். அந்த அந்யோன்யமான ஒரு விசுவாசம் வரணும். அந்த பாரம் வரணும். அந்த தேடுதல் வரணும். அந்த மாயமற்ற விசுவாசம் வேணும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை, ஆண்டவருக்குள்ளாய் வேர் கொள்ளணும். ஆண்டவர் மேல் பற்றி பின்னிக் கொள்ளணும். ஆண்டவருக்காய் எழுந்து நிற்கணும். ஆண்டுடைய அன்பிலே வேறுன்றணும். மாயமற்ற விசுவாசம். இப்படிப்பட்ட ஒரு ஜெபங்களை பவுலாகிய தேவனுடைய மனுஷன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லித் தருகிறதை நாம் கவனிச்சோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக ஜெபம் என்கிற ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் வெப்பன் என்ன, அந்த டூல், த பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி. அவ்வளவுதான் நான் ஒன்று தான் சொல்லி முடிக்க முடியும். அவர் ஜெபத்தை கேட்பவர் ஆண்டவராகிய தேவன். மாமிசமன் அனைவரும் இடத்துல வருவார் என்றார். எரேமியா 32:27 கூட பார்த்தோம். நான் அதிசயத்தை செய்வேன், என்னை என் மாமிசமன் அனைவரும் இடத்துல வருவார்கள், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயம் உண்டோ என்று கேள்விக்குறி போட்டு நிறுத்துறார். நீங்க படிச்சு பாருங்க, அதுல கேள்விக்குறி இருக்கும். என் அருமையானதையோட பிள்ளைகளே, தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஜெபக்கூடுகையிலே ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாக இடைப்பட்டு இந்த ஜெபக்கூடுகளை யாரெல்லாம் அருமையான ஊழியர்கள், அருமையான தேவ ஜனங்கள், தேவனுடைய விசுவாச குடும்பங்கள், அருமையான சகோதரிய வேதா பீட்டர் என்னும் குடும்பம் எல்லாம் இந்த ஜெபிக்கிற அந்த ஜெபத்துல ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். ஆண்டவராகிய தேவனிடத்தில் நாம் மன்றாடுவோம். ஆண்டவராகிய தேவனே, தயவுள்ள கர்த்தாவே, தகப்பனே, யாருமே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, பரிசுத்தம் உள்ளவரே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆண்டவரே, வானமுடி சிங்காசனம் பூமியுடைய பாதபடி என்று அமர்ந்து நியாயம் தீர்க்கிறவரே, இந்த மனுபுத்திரனை கண்ணோக்கி கொண்டிருக்கிறவரே, இதோ ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் கர்த்தாவே, இதோ உலகத்தினுடைய காரியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகளப்பா, அநேக ஜெப விண்ணப்பங்களை இந்த 40 மணி நேரத்திலும் ஆண்டவரே எத்தனையோ ஜெப விண்ணப்பங்களை உங்களுடைய பாதத்தில் இறக்கி வச்சிருக்காங்கப்பா. எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே கர்த்தாவே உன்னிப்பாய் கேட்டிருக்கிறீர். எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் கணக்கில் வைத்திருக்கிறீர். நிச்சயமாய் கண்ணீரோடு விதைத்திருக்கிற ஜனங்களுக்கு நீர் கெம்பீரமாய் அறுக்கும்படி இந்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுத்த ஆண்டவரே என் தேவனப்பா, இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்த ஜெபம், இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக ஜெபித்த ஜெபங்கள், இந்த உலகத்தினுடைய பசி பட்டினி ஆண்டவரை பட்டினி பசிலே வாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஜெபம், ஆண்டவரை இன்னுமாய் சபைகளுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கைகள் எல்லாம் இச்சகம் பேசி அடங்கியப்பா. அவர்கள் ஒரு காலகட்டத்திலே ஆண்டவரை இடத்துல மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை கர்த்தாவை ஊழியர்களாய் மாறி ஊழியக்காரர்களாய் மாற என் தேவனப்பா உலகத்தை நீர் கண்ணோக்கி பாரும். என் தேவனாகிய கர்த்தரப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக. உலகத்தின் தேவைகளை எல்லாம் சந்தியும் அப்பா. உலகத்தில் இருக்கிற சமாதான குறைவை என் தேவன் அறிவீர் ஆண்டவரே. அப்பா, நாட்டுக்கு நாடு போறோம், எங்கு பார்த்தாலும் ஆண்டவரை உத்த சத்தங்களும், எங்கு பார்த்தாலும் நிலநடுக்கங்களும், எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே அநேகமான பஞ்சம் பசி பட்டினி ஆண்டவரே ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் என் தேவனாகிய கர்த்தர், நான் சமாதானத்தை வைக்கிறேன், என் சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உலகத்தில் ஒரு சமாதானத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒரு சமாதானத்தின் கட்டுக்குள்ளாய் வரட்டும், சமாதானத்தின் கட்டுக்குள்ளாய் வரட்டும் ஐயா. எல்லோரும் நோக்கி பார்க்கட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் அப்பா ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் உங்களுடைய முடிவு. இதோ வருகிறார் அதோ வருகிறார் என்றால் நாங்கள் நம்ப மாட்டோம் ராஜா. ஏனென்றால் நீ சொல்லிருக்கிறீர், ஒருவனும் கெட்டு நரகம் போவது என் சித்தம் இல்லை, எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வர வேண்டும், அதற்காய் தாமதிக்கிறேன் என்று சொன்னீரே. தாமதிக்கிறவர் ஆண்டவரே, தாமதித்து இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் வருகையிலே
நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உமக்கு முன்றாய் குற்றமற்றவளாய் மாசற்றவளாய் நிற்கும்படி எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெபித்த ஜெப விண்ணப்பங்களுக்காய் சோத்திரம். பொறுப்பேற்று நடத்துகிற அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு ஜெப உலகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஜெபித்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு ஊழியர்களுடைய ஊழியங்களையும் தேவன் எடுத்து நீர் பயன்படுத்தி இன்னும் அநேக மக்களை உமக்குள்ளாய் வரும்படி, உமக்கு பக்கம் திருப்பும்படி, ரட்சிக்கும்படி ஒவ்வொரு ஊழியருடைய தேவைகளையும், ஊழியத்தினுடைய தேவைகளையும், ஊழியக்கார சகோதர சகோதரியுடைய குடும்பத்தாருடைய தேவைகளையும் நீ சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உலகமெங்கும் பசி பட்டினி என்று ஆண்டவரே தரித்திரத்தின் மத்தியிலே ஊழியம் செய்கிற மிஷனரிமார்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக மிஷனரிமார்கள் ஆண்டவரை தங்கள் குடும்பத்தை கூட கவனிக்க முடியாதபடி உமக்கென்று ஓடிக்கொண்டிருக்கிற மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கிறேன். மிஷனரிமார் ஐயாவுக்காக அம்மாமார்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் மனம் இறங்கும், மிஷனரிமார்களையும் சந்தியும். தேவன் கர்த்தருடைய கரம் தாங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு ஊழியத்தினுடைய தேவையை சந்தியும் ஆண்டவரே. ஊழிய ஸ்தாபனங்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு இறங்கும்படியாய் கரங்களை நீட்டட்டும் அப்பா. யாரும் கரங்களை மடக்க வேண்டாம் ஆண்டவரே. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏழைகளுக்கு இறங்கி அப்பா அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாங்கள் செய்யத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்கள் தராதரத்தை உயர்த்தும். உமக்கென்று எழுந்து நாங்கள் பிரகாசிக்க உதவி செய்யும். அருமையாய் இந்த ஆண்டவரே இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அருமையான சகோதரி வேதா பெற்றிருக்காயன் டீமுக்காகவும் அருமையான ஆண்டவரின் சகோதரன் ஆண்டவரை கர்த்தாவே ஆல்விஷுக்காகவும் நான் நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த ஜெப கூடுகையப்பா உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருந்து இதை விட்டுவிடாதபடி இடைவிடாமல் ஜெபிக்க என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே அடிமையை சாஸ்தாங்கமாய் ஒப்புக் கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உங்கள் ஒருவருக்கு ராஜா, நேற்றும் என்று மாறாத ரட்சகரும் மீட்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் கெஞ்சுகிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்.